நங்கூரமாயிருக்கிற இழிவு வலைய இருக்கிற எம்மாடி எம்மாடி முன்னாலனா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம நேச்சுரல் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசரை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிகாஸ் பிளெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஃபேஸில் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு ஸ்டெப்பே போகணும். ஸோ இது நல்லா ட்ரை ஆகிற வரையும் நம்ம ஒரு குட்டியாக ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ப்ரைமர் தான் எடுக்கிறேன். இந்த ப்ரைமரை நான் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமர் நார்மலாகவே ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாலேயே. எனக்குவே ரொம்ப பர்சனலாக இந்த ப்ரைமர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நேச்சுரலாக ஒரு பிரைட் லுக்கு கொடுக்கும். நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணும் போதே ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஸ்டாப் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஸ்டாப் க்ரீம் ஃபேஸ், ஹெட்டு, அப்புறம் கன்னத்தில், சின்னிலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது என்ன ஏரியாவில் ஹைலைட்டாக காட்டணும்னு நம்ம இது பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம ஸ்டாப் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இது நேச்சுரல் லுக்குன்றதுனால ஸ்டாப் க்ரீமை நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃபவுண்டேஷன் போடும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹைலைட்டர் போட்டால் மாதிரி இல்லாமல் நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். ஸ்டாப் க்ரீமையுமே நல்லா திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடும்போது நல்ல ஒரு லுக்கு, அதாவது நேச்சுரலான லுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு என் லிப்ஸை சுற்றி, ஐஸை சுற்றி, அப்புறம் எங்கே என் ஃபேஸில் அன்இவன் ஸ்கின் டோன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் நான் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். கன்சீல் டோன் என்ன டோன் பண்ண போகிறேன்னா, என்னோடய ஸ்கின் டோனை விட ஒரு டோன் கம்மியான ஒரு கன்சீல் தான் நான் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் எனக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஃபுல்லாக கன்சீல் பண்ணி முடிச்சுட்டு அந்த கன்சீலுமே நம்ம பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டர் வச்சு, வாட்டரில் நினச்ச பிளெண்டரை வச்சு நல்லா ஃபேஸில் பிளெண்ட் பண்ணணும். நான் என் ஃபேஸில் ஆரஞ்சு கலர் கரெக்டர் போடல. பிகாஸ் ஆரஞ்சு கலர் கரெக்டர் ரொம்ப கண்ணுக்கு கீழே ரொம்ப டார்க் சர்க்கிள், அப்புறம் வாய்க்கு மேலே ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் நார்மலாகவே போடணும். என்னோடய ஐஸ்க்கு மேலே கொஞ்சம் அன்இவன் ஸ்கின் டோன் இருந்துச்சு. நான் அதில் கன்சீல் பண்ணும்போது அப்படியே என்னோடய ஸ்கின் ஈவனாக மாறுறது நல்லா தெரியுது. நீங்களே பாருங்களேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேஸை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப் பொறுத்தவரையும். திட்டாக விடாமல் ஃபுல்லாக ஈவனாக நல்லா எங்கெல்லாம் அன்இவனாக இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் பிளெண்டிங் தான் ரொம்ப ரொம்ப மேக்கப் பொறுத்தவரை இம்பார்ட்டண்ட்டு. ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிஏசியில் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். என்ன டோன்னா, இது டஸ்கி டோன். என்னோடய டோனை விட ஒரு டோன் ஹையாக நான் இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அப்போ தான் என்னோடய ஃபேஸில் ஒரு நல்ல லுக் கொடுக்கும். என்னோடய ஸ்கின் டோன்லேயே நான் ஃபவுண்டேஷன் எடுத்தேன்னா அந்தளவுக்கு ப்ரைட்டாக காட்டாது. என்னோடய கலரே இருக்க மாதிரி காட்டும். கொஞ்சம் ஒரே ஒரு டோன் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். இது நேச்சுரல் லுக்குன்றதுனால ஒரு 3 ட்ராப் தான் நான் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஓகே, நான் ஃபேஸ் ஃபுல்லாக இதை நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே பிளெண்டர் வச்சு நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனையும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஐஸ் கீழே, லிப்ஸ் மேலெல்லாம் மெயினாக எங்கெங்கே லைன்ஸ் விழும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அதாவது சிரிக்கிற இடத்துல லைன்ஸ் விழும், ஐஸ் கீழே லைன்ஸ் விழும், ஐஸ் மேலே லைன்ஸ் விழும், அந்த இடத்துலலாம் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷனை திட்டாக விடாமல் ரொம்ப அந்த இடத்துல நல்லா பிளெண்டிங் நல்லா கொடுக்கணும்.
ஆல்மோஸ்ட் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் இது பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து லிப் சீக் டிண்ட். இது வந்து பர்சனலாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளஷ்ஷுக்கு பதில் நம்ம நேச்சுரல் டோன் கொடுக்க போகிறோன்றதுனால ஃபவுண்டேஷன் போடும்போதே இந்த லிப் சீக் டிண்ட்டை வந்து கன்னத்தில் ப்ளஷ்ஷாக போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடலாம். ஏன்னா இந்த லிப் சீக் டிண்ட் வந்து நார்மலாகவே ரொம்ப நேச்சுரலாக லுக் கொடுக்கும். ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ளஷ் மாதிரி இல்லாமல் நார்மலாக எதுவும் நம்ம ஸ்கின்னே அந்த மாதிரி க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு லூஸ் பவுடர், செட்டிங் பவுடர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஐஸுக்கு மேலே ஐஸுக்கு கீழே மட்டும் கொஞ்சம் நிறைய பவுடர் எப்போவுமே போடணும். பிகாஸ் லூஸ் பவுடர் வந்து டைம் ஆக அது பிளெண்ட் ஆகும்போது அது வந்து தெரியவே தெரியாது. ஸோ இப்போ என் மூஞ்சி கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் பார்க்க. ஸோ பிளெண்ட் ஆகும்போது அது லுக்கே வேறு மாதிரி மாறும். ஸோ அது பவுடராக இருக்கும் போதே நினச்சி அதை பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் திட்டாக இருக்க பவுடர் வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஐப்ரோஸை நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கிறேன். நார்மலாகவே எனக்கு ஐப்ரோஸ் வரைகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோடய ஐப்ரோ பிஃபோர் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக அதை பிளாக் அண்ட் ப்ரௌன் கலந்த மாதிரி ஒரு ஷேடு இருக்கும் ஐப்ரோ பவுடர்லேயே. அந்த ஷேடை எடுத்து நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் ஃபுல்லாக நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பிளாக் கலரில் ஒரு ஷேடு இருக்கும். அது நார்மலாகவே எனக்கு பொறுத்தவரையும் அது யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் கொஞ்சம் அது ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இந்த ஷேடு யூஸ் பண்ணும்போது நார்மலாக கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஏதோ நம்மளோட ஐப்ரோவே ஓனாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த சைடும் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நான் எப்போவுமே வெளியே போகும்போது கன்ஃபார்மாக என்னோடய ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி மேக்கப் போடுறணும் இல்லையா ஐப்ரோஸில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா ஐப்ரோ மட்டும் வரைஞ்சிட்டு போயிடுவேன் நேச்சுரலாக இருக்க மாதிரி. ஓகே, ஐ ஷேடோவுக்கு வந்து நேச்சுரல் பிங்க் ஐ ஷேடோ கலர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நேச்சுரல் மேக்கப்புன்றதுனால ரொம்ப ஓவர் பிங்கிஷாக இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிங்க் அண்ட் ப்ரௌன் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு லுக்கு தான் நான் வந்து என்னோடய ஐக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐ ஷேடோ. எப்பவுமே நேச்சுரல் மேக்கப்புன்னும் போது அந்த ஷிம்மர்லாம் கொடுக்காம நார்மலாக நியூடான லுக்கு தான் நம்ம எப்போவுமே காட்டணும். ஷிம்மர்லாம் கொடுத்துட்டாலே ஒரு மாதிரி அந்த நியூட் லுக் வரவே வராது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஐ லேஷஸில் நான் லைட்டாக மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இப்போல்லாம் வந்து எனக்கு ஐலைனர் வைக்கிறதே ஆக்சுவலாக பிடிக்கலன்றதை விட ஏதாச்சும் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கும்போது ஐலைனர் மைலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மாடர்ன் வியர்ஸ்லாம் போடும்போது ஐலைனர் வைக்காமல் இருந்தாலே அது ஒரு மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து அந்த கிளாஸியான லுக் நான் க்ரியேட் பண்ணுறதுனால நேச்சுரலாக இருக்கிறதுனால நான் வந்து ஐலைனர் மைலாம் வைக்கல. லைட்டாக என்னோடய ஐஸுக்கு கீழே அந்த பிளாக் ஐ ஷேடோ மட்டும் லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நோஸ் மேலே கன்னத்தில் லைட்டாக ஷிம்மர் ரொம்ப ரொம்ப லைட்டாக மைல்டாக அந்த நியூட் லுக் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் ரொம்ப லைட்டாக வந்து நான் வந்து ஷிம்மர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப்புக்கு நியூட் கலர் க்ரியேட் பண்ணுறதுனால ப்ரௌன் கலர் லிப் ஷேட் எடுத்து நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். லிப்புக்கு எப்போவுமே வந்து அவுட்லைன் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து லிப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து இந்த ப்ரௌன் கலரை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். நல்லா வரைஞ்சதுக்கப்புறம் லைட் பிங்க் ஷேட் எடுத்து நான் லிப்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் பிங்க் பிகாஸ் வந்து ரொம்ப லைட் பிங்க் அப்ளை பண்ணும்போது லுக்கு வந்து நியூடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லிப் ஃபுல்லாக நான்
லிப்ஸ்டிக் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் டின்ட்டு கன்னத்தில் போட்டோம்ல அதையே எடுத்து க்ளாஸ் மாதிரி என்னோடய லிப்பில் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணும்போதே லிப்பில் வந்து ஒரு நியூட் ஷேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செட்டிங் ஸ்ப்ரே அடித்து என்னோடய ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப் போடுற ஆர்வத்தில் என்னோடய தலையை நான் கொஞ்சம் மறந்துட்டேன், கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். சீரம் ஹெட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறேன் என்னோடய ஹேரை. ஸ்ட்ரெயிட்டன் பண்ணதுக்கப்புறம் என் லுக்கு காட்டுறேன் வாங்க. ஓகே, இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். லைட்டாக என்னோடய ஹேர் மட்டும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்னோடய காஸ்ட்யூம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நேச்சுரல் லுக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் நான் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.